பிஎம்ஆருக்கும் பிஎம்ஐக்கும் என்ன வித்தியாசம்? கேலரிஸை தவிர வேற என்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம ட்ராக் பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங். ஹலோ எவ்ரிபடி. ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நவ் லெட்ஸ் கம் டு டுடேஸ் டாபிக். பிஎம்ஆருக்கும் பிஎம்ஐக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பட்டத்தலையை என்னடா வளர்றான் இவன், ஒருவேளை பிஎம்ஐன்னு நினச்சிக்கிட்டு பிஎம்ஆர்னு சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தாட் இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். பிஎம்ஆரும் பிஎம்ஐயும் கம்ப்ளீட்டாக வேறான விஷயம். பிஎம்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்முலா. உங்கள் ஹைட் உங்கள் வெயிட்டை பேஸ் பண்ணி மட்டுமா எடுத்துகிட்டு வர ஒரு ஃபார்முலா. அதில் உங்களோட மசில் மாஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கன்சிடரே ஆகாது. அதனால இப்போ வந்து பிஎம்ஐ வந்து ஒரு ஃப்ளாவோட இருக்கிற மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் டோட்டல் வெயிட்டை மட்டும்தான் பார்க்கும். உங்கள் ஹைட்டுக்கு உங்கள் வெயிட்டுக்கு ஒரு கால்குலேஷன் போடும். அதாவது உங்கள் வெயிட் இன் கேஜி டிவைடட் பை உங்கள் ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்து போட்டுட்டு ஒரு 19 to 25 30 அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். நீங்கள் வந்து ஒரு 18க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர் வெயிட்டு, 25க்கு மேலே இருந்தீங்கன்னா ஓவர் வெயிட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லும். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பிஎம்ஐ தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மசில் மாஸ் ரொம்ப ஹை ஆகிடும். மசில் மாஸ் ஹை ஆனாலுமே ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் அவங்களோட வெயிட் வந்து ஹையராக இருக்கும். ஸோ பிஎம்ஐ என்ன சொல்லணும்னா அவங்கள ஒபீஸ், ஓவர் வெயிட் ஒபீஸ்ன்னு சொல்லிடும். ஆனால் அவங்க ஆக்சுவலாக மஸ்குலராக இருப்பாங்க, ரொம்ப லோ பாடி ஃபேட்டோட இருப்பாங்க, பயங்கர ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ் FFMIன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி பாடி ஃபேட் பர்சன்டேஜை பார்க்கறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கான சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பாடி ஃபேட் வந்து 10 to 15% வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்ல இருக்கும். ஈவன் ஆக்சுவலாக 20% வரைக்கும் ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஸ்கியூ பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர்ஸ். பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எது வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு 20% வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹெல்த்தி ரேஞ்சில் தான் இருப்பீங்க. பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபேக்டரை நீங்க தனியாக எடுத்துட்டீங்கனாலே உங்களோட டோட்டல் வெயிட் மைனஸ் உங்க பாடி ஃபேட் தான் வந்து உங்க ரெஸ்ட் ஆஃப் யுவர் வெயிட், உங்க மசில், உங்க போன் வெயிட் அதெல்லாமே சேர்த்து வரும். அதே மாதிரி ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ் FFMIன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து உங்களோட ஃபேட் ஃப்ரீ வித்தவுட் த ஃபேட் உங்க மசில் டென்சிட்டி எவ்வளோ இருக்கு அது இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும். ஸோ பாடி பில்டர்ஸுக்கு FFMI வந்து ஒரு நல்ல மெட்ரிக்ஸா இருக்கு. அவங்க மஸ்குலர் அபிலிட்டி அண்ட் மசில் டென்சிட்டி எல்லாத்தையும் கேஜ் பண்ணுறதுக்கு, இன்ஃபேக்ட் அவங்க நேச்சுரலா இல்லையான்னு கேஜ் பண்றதுக்கும் FFMI வந்து ஒரு எஃபெக்டிவான மெட்ரிக்ஸா இருக்கு. அதாவது அவங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது, அவங்க அப்நார்மலி அவங்க FFMI வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு எல்லாம் வரலாம். நியூவர் வேஸ் ஆஃப் டிட்டர்மினிங் யுவர் டோட்டல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து இப்போ மாறிடுச்சு. ஸோ பிஎம்ஐ வந்து கொஞ்சம் ஓல்டர் டெக்னிக் ஆயிடுச்சு. பிஎம்ஆருங்கிறது என்ன நான் சொன்னேன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ பிஎம்ஆர் வந்து ஒரு கேலரி கவுண்டோட ஒரு இன்ஃபர்மேஷன். பிஎம்ஆருக்கு மேலே உங்களோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்தீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னும் டெர்மினாலஜிஸ் நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவேன். உங்க பிஎம்ஆர் பிளஸ் உங்க கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த டே வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். அதே மாதிரி நீங்க அதுக்கு மேல 200-300 கேலரிஸோ எவ்வளோ கேலரிஸ் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க கேலோரிக் சர்ப்ளஸ்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க அதோட கம்மியா சாப்பிட்டீங்க, உங்க மெயின்டெனன்ஸோட நீங்க கம்மியா சாப்பிட்டீங்கன்னா நீங்க கேலரி டெபிசிட்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ கேலரி டெபிசிட், கேலரி சர்ப்ளஸ், கேலோரிக் மெயின்டெனன்ஸ். உங்க மெயின்டெனன்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்க பிஎம்ஆர் பிளஸ் உங்களோட கேலரி எக்ஸ்பெண்டிச்சர். பிஎம்ஆர்னா என்ன, கேலரி எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது தெரியலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். நம்ம கேலரிஸை தவிர வேற என்னென்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் விஷயம். ஸோ இது சொல்றதுக்கு முன்னாடி என்னடா அவன் ஒரே சயின்டிஃபிக்காவே சொல்லிட்டு இருக்கான், உருப்படியா நான் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது யோசிக்கிறீங்கன்னா, இது சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு மேல என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க லைஃப் லாங்கா உங்களுக்கு என்ன செய்யணும், உங்க பாடிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்காகவே தெரிஞ்சிடும். நீங்க சும்மா ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒல்லி ஆயிடுவீங்க அப்படின்னு மாதிரி வந்து மித்ஸ் எல்லாம் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸோட சாலிட் நாலேஜோட உங்களோட வெயிட் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணலாம்.
கேலரிஸை தவிர நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டிய மெயின் மேக்ரோநியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் வந்து உங்களுக்கு மசில் பில்டிங்காக மட்டும் இல்லை, உங்களோட ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு ஒருத்தரோட லைஃபோட லான்ஜெவிட்டியே வந்து அவங்களோட மசில் மாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறது நியூ ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது. வெறும் மசிலை பில்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து புரோட்டீனை ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மசிலை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 கிராம் per pound ஆஃப் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, உங்களோட பாடி வெயிட்டை வந்து பவுண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ நம்பர் வருதோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு ஆப்டிமலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 150 பவுண்ட்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 70 kgsல இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு சப்போஸ் 115 வந்ததுன்னா அந்த 150 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் பில்டிங் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு மேலே 1 கிராம் per பவுண்டுக்கு மேலே நீங்கள் ஹையராக போனீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே வந்து இருக்கிற ப்ரோட்டீன் உங்களுக்கு வெறும் எனர்ஜிக்காக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட மெயின் பர்பஸ் மசில் பில்டிங் அண்ட் மசில் ரிப்பேர் இந்த மாதிரி விஷயத்துக்காக எல்லாம் வந்து ப்ரோட்டீன் யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ 1 கிராம் per pound ஆஃப் யுவர் பாடி வெயிட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக இருக்கும் மசில் பில்டிங்காக. மினிமமாக எல்லாருமே மசில் பில்டிங்லாம் எனக்கு பண்ண வேணாம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மினிமமாக 0.7 to 0.8 கிராம்ஸ் per pound ஆஃப் பாடி வெயிட்டுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்த்தி ஸ்டேட்டில் இருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ப்ரோட்டீன் கிட்னியை பாதிக்கும், அதனால நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் நம்பிட்டு ப்ரோட்டீன் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் ரெகுலராக சாதம் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பொதுவாகவே ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் தேவையானதோட கம்மியாக தான் இருக்கு. இதில் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டானா கிட்னி பாதிக்கும் அப்படின்லாம் நம்பிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து கம்மியாக ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க, பிகாஸ் இது வந்து ஒரு மேஜர் மித். ப்ரோட்டீன் வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு, ஒரு ஹெல்த்தி கிட்னிஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ப்ரோட்டீன் ஹையாக சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாது. ஈவன் நீங்கள் வந்து 1 கிராம் per pound ஆஃப் பாடி வெயிட்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் 2 கிராம்ஸ் per pound ஆஃப் பாடி வெயிட்டுக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹெல்த்தி கிட்னிஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் உருவாக்காது. ப்ரோட்டீன் கிட்னியில் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும், கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். ஆனால் ஒரு ஹெல்த்தி கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஒன்றுமே செய்யலை, பாதிப்பே கிடையாதுங்கிறது நிறைய ஸ்டடீஸ் இருக்குது அது சொல்கிறதுக்கு. ஸோ ப்ரோட்டீன் வந்து பயப்படாதீங்க, ப்ரோட்டீன் கன்சம்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃபோட லான்ஜெவிட்டிக்கே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டிய அடுத்த மேக்ரோநியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட். இதே நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா, கொஞ்சம் ஏர்லியர் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் 40 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் மினிமமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபேட் தான் உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் வந்து உதவும். ஃபேட்டில் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, உங்கள் டயட்டரி இன்டேக்கில் கொலஸ்ட்ரால் தான் வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்டாஸ்ட்ரோன், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், கோர்டிசால் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபேட்டை வச்சு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் இதோட சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். கொலஸ்ட்ரால் மித், அதாவது முட்டை சாப்பிடும்போது யோக்கு சாப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து மித்ஸ்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. கொலஸ்ட்ரால் வந்து உங்க பாடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க சுகரோ இல்லை ஓவர் கேலரி கன்சம்ஷன்னால உங்க பாடியில இன்ஃப்ளமேஷன் நிறைய உருவாகும். இன்ஃப்ளமேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல வீக்கம் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் இன்டர்னலாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும். உங்களோட பிளட் வெசல்ஸில் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் வரும்போது பிளட் வெசல்ஸில் கிராக் அந்த மாதிரி ஏதாவது விழுந்ததுன்னா கொலஸ்ட்ரால் தான் போயிட்டு அங்கே பேண்டேட் மாதிரி போய் உக்காந்துட்டு உங்கள் பிளட் ஃப்ளோ எல்லாம் ஸ்மூதன் பண்ணி விடும். ஸோ கொலஸ்ட்ரால் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்போனண்ட்டு. உங்கள் ஃபுட் வழியாக கொலஸ்ட்ரால் உங்கள் பாடிக்கு கிடைக்கலன்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 4000 milligrams ஆஃப் கொலஸ்ட்ரால் வரைக்கும் அதுவாகவே ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களோட ஹார்மோன் இதுக்காக. ஸோ லிவர்லேருந்து தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லிவருக்கு ஸ்ட்ரெயின் அதிகம் இந்த கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கொலஸ்ட்ராலை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கொலஸ்ட்ரால்னால வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது கிடையாது அப்படிங்கிறது இப்போ நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ எக் யோக்ஸும் வந்து கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுங்க. ஆனால் எக் யோக்ஸில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எக் யோக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 calories. ஸோ நீங்கள் வந்து லோ கேலரியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹோல் எக்ஸ் எக்கச்சக்கமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால்னால பிரச்சனை இல்லை, உங்கள் கேலரி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸை வந்து ஹோல் எக்ஸாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 2 யோக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு யோக்கு வந்து
ஒரு மல்டி விட்டமின் மாதிரி. அது எக்கச்சக்க நியூட்ரியன்ஸ் இருக்கு, எக்கச்சக்க ஹெல்த்தியான நியூட்ரியன்ஸ் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து யோக்கில் இருக்கு, ஃபேட்டை தவிர. ஸோ யோக் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 2 யோக்கு சாப்பிட்டீங்க, ப்ரொவைடட் எல்லாமே உங்க கேலரி லிமிட்குள்ள இருக்கணும். எதுவா இருந்தாலும் நீங்க இவ்வளவு சாப்பிடுங்க அவ்வளவு சாப்பிடுங்கன்னு யாரும் அட்வைஸ் பண்ணினாங்களுமே உங்க கேலரி லிமிட்குள்ள அது இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணுமா வெயிட் லூஸ் பண்ணணுமாங்கிறது எல்லாமே வந்து டோட்டலா கேலரிஸ் மட்டும்தான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஃபேட் வந்து உங்க டயட்டரி இன்டேக்ல மினிமம் 40 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு டேக்அவே என்னங்கிறது குயிக்கா சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஎம்ஆரும் பிஎம்ஐயும் வேற வேற. அண்ட் பிஎம்ஐ வந்து கொஞ்சம் ஆப்சலீட்டான ஒரு மெட்ரிக்ஸா ஆயிடுச்சு. அதுக்குன்னு வந்து போய் சண்டை போடாதீங்க, பிஎம்ஐ எல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் பிஎம்ஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன அப்படின்னா முக்காவாசி நார்மல் பர்சனுக்கு பிஎம்ஐ கரெக்டா அப்ளை ஆயிடும். நீங்க வந்து ரொம்ப ஓவர் மஸ்குலரா இருக்கீங்கன்னா தான் வந்து அது கொஞ்சம் லாப் சைடடா ஸ்கியூடா போகும். மற்றபடி வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு, ஒரு நார்மல் ஆவரேஜ் பர்சனுக்கு, ஒரு ஆவரேஜ் மசில் மாஸ் இருக்கிறவனுக்கு பிஎம்ஐ வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்லைட்லி அவுடேட்டட் பிகாஸ் ஆஃப் நியூ மெட்ரிக்ஸ், ஃபேட் ஃப்ரீ மாஸ் இண்டெக்ஸ், எஃப்எஃப்எம்ஐ, பாடி ஃபேட் கால்குலேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தினால கொஞ்சம் வந்து பிஎம்ஐ அவுடேட்டடா இருக்கு, அவ்வளவுதான். உங்களோட கேலரிஸோட சேர்ந்து நீங்க உங்க புரோட்டீனையும் ஃபேட்டையும் ட்ராக் பண்ணணும். புரோட்டீன் வந்து 1 கிராம் per pound of your body weight வந்து எடுத்துக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கணும். ஃபேட் வந்து மினிமம் ஒரு 40 கிராம்ஸ் இருந்ததுனா தான் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ until the next video, this is Sai Sundar signing off.